இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு எவ்வளோ டெவலப்மெண்ட் வந்திருந்தாலுமே இப்போ ஜோ பைடன் வந்துட்டு ஒரு கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து குணப்படுத்துறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு திருப்பி குணமாவாரா? அவர் திருப்பி நார்மலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? அதாவது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு வயசு ஆகிடுச்சுன்னா, ஒரு கேன்சர்ன்றது ஒரு வயசாகி வந்ததுன்னா அதை காப்பாற்ற முடியாது. அது என்ன மாதிரியா வழி பண்ணாலும் முடியாது. ஏன்னா ரேடியேஷன் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்க சில வழிமுறைகள் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ண சொல்ல என்ன ஆகிடுனா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் அது தாங்கணும். ஒரு சின்ன வயசாக இருந்தால் அது தாங்கும். ஓவராக ஏஜ் ஆகிடுச்சுன்னா தாங்காது. அப்போது அது தாங்காத விஷயத்துக்கு அந்த மருத்துவம் எடுத்து பலன் இருக்காது. அதனால தான் அதை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்கிற நிலைமையாக இருக்க சொல்ல அவங்க என்ன பண்ணால் சித்தா இல்லை ஹோமியோபதி அந்த மாதிரியா மருந்துகளை கரெக்டாக எடுத்துக்கின்னு கரெக்டான எக்ஸசைஸ் ப்ராப்பர் வழி ரெஸ்ட்டு அப்படி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நாள் தள்ளிக்கலாம். ஆனால் என்னோடய கணக்கில் 2.5 வருஷத்தில் கொஞ்சம் கஷ்டம். 2 வருஷம் தள்ளிட்டால் நல்லாயிருக்கும். 2 வருஷத்துலேயும் அவருக்கு பிரச்சனை ஆகுது. ஏன்னா அதுக்கான மருந்துகள் அங்கே கொடுக்க முடியாது. கீமோதெரப்பியோ இல்லை ரேடியேஷனோ இதை கொடுக்க சொல்ல அந்த உடல் தாங்கக்கூடிய நிலைமை இல்லைன்னா அது எடுத்துக்காது. ஸோ அந்த நிலைமையில் ஏஜ் ஆகிடுச்சு. அந்த ஏஜுக்கு அப்புறம் வரதை எதுவும் பண்ண முடியாதுன்றதை சொல்லலாம்.